பழைய காலத்தில் அசுரன் சூரபத்மன் எனும் அரக்கன் உலகையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். அந்த அரக்கனை அழிக்கவே சிவபெருமான் தம் தெய்வீக தீயிலிருந்து 6 ஒளிக்கதிர்களை வெளியிட்டார். அந்த ஒளிக்கதிர்கள் கங்கை நதியூடாக சரவண போய் கடலில் வந்து சேர அவற்றிலிருந்து 6 குழந்தைகள் பிறந்தனர். அந்த 6 குழந்தைகளை 6 கார்த்திகை தேவிமார்களே வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவியும் சிவபெருமானும் அங்கே வந்து அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக்கினர். அப்போது பிறந்தார் குழந்தை வேலப்பர் முருகன். அழகு, ஞானம், வீரியம் ஆகியவற்றின் உருவமாக. அவருடைய பிறப்பு தலம் பூம்பாறை என்றும் அழைக்கப்படும் தெய்வீக மலையிலே. அங்கே தான் முருகன் சிறு குழந்தை வடிவில் தெய்வங்களின் ஆசீர்வாதத்தை பெற்றார். அங்கு பூக்கள் மணம் வீச தேவர்கள் வானத்தில் மலர் மழை பொழிந்தனர். அதனால் அந்த இடம் பூம்பாறை என அழைக்கப்பட்டது. இங்கே முருகன் எப்போதும் குழந்தை வடிவிலே வழிபடப்படுகிறார், குழந்தை வேலப்பர் என்கிற பெயரில். பூம்பாறை குழந்தை முருகனை வணங்கினால் குழந்தை வேண்டி வரமெடுக்கலாம், குடும்பத்துக்கு ஆனந்தம் வரும், மனதில் இருந்த சோகங்கள் நீங்கும் என்பதே பக்தர்கள் நம்பிக்கை. இன்றும் பூம்பாறையில் ஒவ்வொரு 6ஆம் திருநாளிலும் சிறுமுருகனுக்கு பூ அலங்காரம் செய்து வழிபடுகிறார்கள். அந்த காட்சி தெய்வீகத்தையும் குழந்தை சாந்தத்தையும் ஒரே நேரத்தில் உணர வைக்கும். முருகன் 6 தீயிலிருந்து பிறந்தார். பூம்பாறை என்பது அவர் சிறு குழந்தை வடிவில் திகழும் தலம். அங்கே குழந்தை வேலப்பர் முருகன் என வழிபாடு நடக்கிறது. குழந்தை வரம் மற்றும் அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது.